கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாதத்திற்கென்று நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அருமையான வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நிச்சயமாகவே எங்களை ஆண்டவரே விசேஷப்படுத்தி ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை காணும்படியாக நீர் செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிங்க. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் நான் வித்தியாசம் உண்டாயிருக்கும்படி செய்வேன். பார்வோன் பல வாதைகளை பார்த்தும் மனம் மாறவே இல்லை, கடினப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். பாருங்க, அந்த நிலையிலே கர்த்தர் மோசேயின் மூலமாக சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ண போகின்றேன். அல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசத்தை ஏற்படுத்த போகின்றார். அதாவது ஜீவனுள்ள மெய் தேவனை சேவிக்கின்ற உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே ஏற்படுத்த போகின்றார். ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த போகின்றார். வசனம் சொல்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. விசேஷப்படுத்துவார். உன் பக்கத்துல 1000 பேர் விழுகலாம், அது வேற. உன் வலது பக்கத்துல 10,000 பேர் விழுகலாம், அவங்க வேற. ஆனா நீ வேற. நீ கர்த்தருக்கு விசேஷமானவன், விசேஷமானவள். கர்த்தர் உன்னை விசேஷப்படுத்தி இருக்கின்றார். நம்மை வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்துவார். வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்துவார். 1000 பேத்துக்கு நடக்கிறது உனக்கு நடக்காது. உனக்கு நடக்கிறது யாருக்குமே நடக்காது. அல்லேலூயா. எதிர்மறையான காரியங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும், ஆனா உங்களுக்கு அது நடக்காது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உனக்கு அணுகாது. வசனம் சொல்லுது, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அதாவது பூமியை முழுவதும் அப்படியே இருள் மூடிருமா, எல்லாரும் மேலும் இருள் இருக்குமா, எல்லாரும் மேலும் இருள் இருக்குமா. ஆனா கர்த்தரை சேவிக்கின்ற, கர்த்தரை நம்புகின்ற, கர்த்தரை ஆண்டவராக இரட்சகராக கொண்டிருக்கின்ற அவர்கள் மீது கர்த்தருடைய மகிமை உதிக்குமா, கர்த்தரே உதிப்பாராம். அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா இடமும் அப்படியே டார்க்கா இருக்குது. ஒரு கூட்டம் இருக்குது, கூட்டத்தில் அப்படியே எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. அந்த ஒரு ஆள் மாதிரி மேல மட்டும் ஒரு ஃபோக்கஸ் லைட் அடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி எல்லா பக்கமும் இருள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். ஒரு வித்தியாசத்தை உங்களுடைய துறைகளிலே, உங்களுடைய செயல்பாட்டிலே, உங்களுடைய வேலைகளிலே, ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த போகின்றார். வித்தியாசத்தை ஏற்படுத்தி உங்களை விசேஷித்த விதமாக ஆசீர்வதிக்க போகின்றார். மறுபடியும் சொல்றேன், ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றி ஆசீர்வதிக்க போகின்றார். விசேஷித்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். சங்கீதம் 91:10 சொல்லுது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு, தீங்கு எல்லாருக்கும் நேரிடும். ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுந்த உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. எல்லாருக்கும் வாதை வரலாம், பாதிப்பு வரலாம், பிரச்சனை வரலாம், வியாதிகள் வரலாம். இந்த மாதத்துல கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மற்றவங்களுக்கு வர்ற அந்த பொல்லாப்பான வாதையான காரியம் உனக்கு வராது. இந்த மாதத்துல நான் உன்னை விசேஷித்தப்படுத்த போகின்றேன், விசேஷப்படுத்த போகின்றேன், விசேஷப்படுத்த போகின்றேன் என்று கர்த்தர் உரைக்கின்றார். விசேஷப்படுத்துவார், வித்தியாசப்படுத்துவார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது
அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். ஏன் ஏன் ஆண்டவரே? நான் ஆறுகளை கடக்கும் பொழுது ஆறு என் மேல புரள்றது இல்லை. ஆறுகள்ல கடந்தோம்னா கண்டிப்பா ஆறு ஆத்தோட போயிடுவாங்க. அக்னியை கடந்தோம் அப்படின்னா எரிஞ்சு சாம்பலாயிரும். ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அதனால நானே உன்னை கரம் பிடிச்சு அந்த ஆறுகளை கடக்க செய்வேன். நானே உன் கரம் பிடிச்சு உன்னை அக்னிய கடக்க செய்வேன். எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. அதுக்குள்ள யாரு போனாலும், காற்றாட்டு வெள்ளத்துல யாரு போனாலும் தூக்கிட்டு போயிடும். ஆனா உங்களை கர்த்தர் விசேஷப்படுத்துவார். எப்படிலாம் விசேஷப்படுத்துவார் அப்படின்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படிலாம் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்க போகின்றார் என்கிற அந்த காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே என்னை விசேஷ விதமாக வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்க போகின்றார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் விசேஷித்த விதமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கும், சங்கீதம் 37:19, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். எந்த காலத்துல திருப்தி அடைவாங்களா? பாருங்க, செழிப்பான காலத்துல இல்ல. செழிப்பான காலத்துல நீங்க திருப்தி அடைஞ்சீங்கன்னா அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியம், இயற்கையான காரியம். ஆனா பஞ்சத்துல திருப்தி ஆகிற ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். பஞ்ச காலத்திலும் திருப்தியாக்குகின்ற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஞ்ச காலத்திலும் திருப்தியாக்குவார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மோசையை அனுப்புறாரு, எகிப்துக்கு போ, ஜனங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய அந்த வல்லமையோடு அனுப்புறாரு. போறான், போய் பார்வோன் சமூகத்தில் நின்று சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்களை விடு, அவர்கள் எனக்கு வனாந்தரத்தில் ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது பார்வோன் ரொம்ப கடினமா பேசுறான். அப்ப அவனுடைய கோலை எடுத்து போடுறான். பாருங்க, அந்த கோல் எடுத்து போடும் பொழுது கோல் என்னவா மாறுது? பாம்பா மாறுது. கோல் பாம்பா மாறுது. உடனே சிரிக்கிறாங்க, இங்க பாரு, இவன் பண்றது என்ன பெரிய விஷயமா? எங்கிட்டயும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, எங்கள்கிட்டயும் அந்த போல மந்திரவாதிலாம் இருக்கிறாங்க. யோப்பா மந்திரவாதிகள், எகிப்திய மந்திரவாதிகள் நீ போடு அப்படின்னா அவன் போடுறது என்ன ஆகுது? அவங்க போடுறதும், எகிப்திய மந்திரவாதிகள் போடுறதும் பாம்பா மாறுது. மோசேக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மோசே போட்டான்ல, கோலை போட்டான்ல, அது பாம்பா மறைச்சல, அந்த பாம்பு எல்லா பாம்பையும் முழுங்கிருச்சு. இப்ப பார்வோன் அதிர்ச்சி ஆயிட்டான். அவங்களுக்கு இவன் இப்படிதான் நடக்குது. முதல் ஸ்டார்டிங்ல ஒரு வித்தியாசமே இல்ல, வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில வாதைகள்லாம் வந்துச்சு. ஒரு சில வாதைகளுடைய பாதிப்பு பெரிய அளவுல இல்லாட்டினாலும், சேதம் இல்லாட்டினாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணீர் ரத்தமாக மாறுது. அந்த நைல் நதியிலே அடிக்கும் பொழுது, தண்ணீர் கோலை வச்சு அடிக்கும் பொழுது தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது. இப்ப எகிப்து முழுவதும் தண்ணி ஃபுல்லுமே என்ன மாறிடுச்சு சொல்லுங்க. அப்ப எகிப்துல இருக்கிற இந்த கோசேன் பக்கத்துல இருக்கிற அவர்களுக்கும் அதே போல பிரச்சனைகள் இருந்திருக்கும். தண்ணி ரத்தமா மாறி இருக்கும். அவங்க கொலையா திறந்தாலும் ரத்தம் ஒரு, இவங்க கொலையா திறந்தாலும் ரத்தம் ஒரு, தண்ணி வர மாட்டேங்குது. அவனுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்குது, எனக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு இருக்குது, அவனுக்கு வித்தியாசமே இல்லை. நான் ஜீவனுள்ள மெய்தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறேன், அவன் அப்படி இல்லை, அவன் வேற மாதிரி இருக்கிறான். ஆனா எனக்கு அவனுக்கு ஒரே மாதிரி பிரச்சனை தான் நடக்குது. அப்படிப்பட்ட நிலைமை தான். பாருங்க, தவளை வருது. தவளை அடுத்து தவளை, தேசம் முழுவதும் தவளையா பெருகுது. இப்ப இந்த எகிப்திய மந்திரவாதிகள் என்ன பண்றானுங்க, தவளை என்ன பண்றாங்க, வர வைக்கிறாங்க. அதுவும் தவளை வருது. பாருங்க, அந்த பாதிப்புகள் அப்படி அவங்களுக்கு ஏற்படுது. எடுத்து வாசிங்களேன், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. 13-14. மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. அப்ப எந்த பூமியில அவங்க இருக்கிறாங்க? இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. எந்த பூமியில எகிப்தியர்கள் இருக்கிறாங்களோ அதே பூமியில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப எல்லா பக்கமும் நாத்தம் அடிக்குது. பெரிய அளவுல சேதம் இல்லாட்டினாலும் சிறிய அளவுல ஒரு சில பாதிப்புகள் இருந்துச்சு. சரிங்களா? அவங்க அந்த மோசேயும் ஆரோனும் அற்புதம் செய்யறது போல எகிப்திய மந்திரவாதிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சரிங்களா? இப்ப கர்த்தர் பாக்குறாரு, இரு வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு நேரம் வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றான், ஆரோன் புழுதியில கோலை வச்சு அடிக்கிறான். அடிச்சோடனே பேன்கள் வருது. தேசம் முழுவதும் பேனா வருது. பேனா கிடையாது, பேன். சரிங்களா? இப்ப எகிப்திய மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க, அதே போல அடிச்சு பாக்குறாங்க. அடிச்சு பார்த்தா ஒன்னும் வரல. இது வரைக்கும் வந்துச்சு,
இப்ப வரல. இப்ப கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறார். வரல. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அடுத்து வண்டுகள் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு 23ஆம் வசனத்தை வாசிங்க. 23 அப்பதான் 23ல சொல்றாரு, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். அல்லேலூயா. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாயிருக்கும்படி செய்வேன். இது வரைக்கும் ஒரு சில பாதிப்புகள் மற்றவங்களுக்கு நடக்கிறது போல உங்களுக்கு நடந்திருக்கலாம். இனிமே அப்படி நடக்க போறது கிடையாது. கர்த்தர் இந்த மாசத்திலிருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி விசேஷமாக ஆசீர்வதிக்க போகின்றார். பாருங்க, அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. பெருசா இல்லாட்டாலும் சிறுசா ஏற்பட்டுச்சு. உயிர் போகாட்டினாலும் ஒரு சில சின்ன சின்ன அறிகுறிகள், பிரச்சனைகள் வந்துச்சு, சேதங்கள் ஏற்பட்டுச்சு. கர்த்தர் சொல்றாரு, இனிமே சேதம் கூட ஏற்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, பாருங்க, அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனைகளை கர்த்தர் என்ன பண்ணாராம்? பார்த்தார். பாசிங்க அப்படியே. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அக்னிமயமான மேக ஸ்தம்பத்தின் வழியாக எகிப்தியர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றார். அவர்களுடைய ரதங்களுடைய உருளைகள் எல்லாம் அந்த சேரட்ல வர்றாங்கல்ல, குதிரையில வர்றாங்கல்ல, எல்லாம் கலண்டு உருளுது. பாருங்க, அப்படி அவங்களுக்கு விரோதமா அந்த மேகஸ்தம்பமான அக்னி ஸ்தம்பம், மேகமும் அக்னிமயமான ஸ்தம்பம் அவங்களுக்கு விரோதமா இருக்குது. யாருக்கு? எதிரிகளுக்கு. இப்ப அதே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்துச்சு? எடுத்து வாசிங்க. அப்படியே 13ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. 18, 21, 22. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க. கர்த்தர் இவர்களை எப்படி நடக்க பண்றாரு? அணி அணியாய் நடக்க பண்றாரு. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். வழி நடத்த மேக ஸ்தம்பம், வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம். இவர்களுக்கு ஆதரவாக அது இருக்குது, அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனா அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. ஒரே மேகஸ்தம்பம், ஒரே அக்னி ஸ்தம்பம் தான். ஆனா அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டும் அது வித்தியாசமா பிளெஸிங்கா இருக்குது, அவங்களுக்கு அது சாபமா இருக்குது. இவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது, அது அவர்களுக்கு கேடாக மாறுகிறது. பாருங்க, ஒரே மேகஸ்தம்பம், ஒரே அக்னி ஸ்தம்பம் தான். கர்த்தர் எப்படி வித்தியாசப்படுத்துறாரு பாருங்க. பாருங்க, செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை நோக்கி பயணம் செய்யும் பாதையாக இருந்தது, வாழ்வழிக்கும் பாதையாக இருந்தது. ஆனா செங்கடல் எகிப்தியர்களுக்கு பாதாளத்திற்கு போகின்ற பாதையாக, மரணத்தின் பாதையாக அமைந்தது. ஒரே செங்கடல் தான், ஒரே பிரச்சனை தான். ரெண்டு பேத்துக்குமே முன்னாடி தடை இருக்குது, ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை இருக்குது. இதை கடந்து போக முடியாது அப்படிப்பட்ட நிலைமை. இப்ப என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் தேவனுடைய ஜனங்களுக்கு தடையை விளக்குறாரு. இவங்க கடந்து போறாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. பின்னாடி இவங்க என்ன பண்றாங்க? இவங்களும் போறாங்க, ஆனா போய் சேரல, திரும்பியும் போக முடியல, பாதியில் அடிக்கப்பட்டு போயிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை நான் உண்டாக பண்ணுவேன். பாருங்க, மத்தவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை நீங்களும் சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் இந்த மாசத்துல அந்த பிரச்சனையில இருந்து உங்களை கடக்க செய்வார். இதுக்கு முன்னாடி கடக்க முடியாம பாதிலே அழிஞ்சு போயிருக்கலாம் நிறைய பேரு. நீங்க அந்த நடுவில் நீங்க நின்றுக்கலாம், செங்கடல் நிக்கிற மாதிரி நடுவில் நிக்கிறேன். நான் சொல்றேன், கர்த்தர் இந்த மாசத்துல அந்த செங்கடல் போன்ற பிரச்சனை நிச்சயமா கடக்க பண்ணி உங்களை கரை சேர்ப்பார். கடக்க செய்து கரை சேர்ப்பார். கரங்களை தட்டி விசுவாசிங்க. கடக்க செய்து கரை சேர்ப்பார், நிச்சயமா கரை சேர்ப்பார். அவரை நம்பி உங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார், கரை சேர்ப்பார். அவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நிச்சயமா கரை சேர்வீர்கள். எப்படி வந்தேனே தெரியல, உள்ள வந்துட்டேன், இப்ப எப்படி போறது தெரியல. கண்டிப்பா கர்த்தர் கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பார். பாருங்க, வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்களேன், எடுத்து வாசிங்களேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது.
25 சொன்னேமா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. பாருங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய முகத்தை காட்டி சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அவருடைய முகத்தை சமாதானத்துக்கு ஏதுவாக காட்டுகிறாராம். அவருடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணாருன்னா, கர்த்தருடைய முகத்தை உங்க மேல காட்டினாருன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். சரிங்களா? ஆனா எதிரிகளுக்கு என்ன உண்டாகும்? எடுத்து வாசிங்க. அதே முகத்தான், ஒரே முகம்தான். சங்கீதம் 34 16. சங்கீதம் 34:16. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. பாருங்க, தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமா கர்த்தருடைய முகம் இருக்குது. ஆனா நம்மளுக்கு ஆதரவாக இருந்து நம்மளுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா சமாதானத்தை கட்டளையிடுகின்றார். எப்படி ஒரு டிஃபரன்சியேஷன், ஒரு வேறுபாடை கர்த்தர் காண்பிக்கின்றார். பாருங்க, எடுத்து வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். பாருங்க, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். கர்த்தர் ஒரு வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும், நீதிமான்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஒரு சில நேரத்துல நம்ம நல் முறையில செயல்படுவோம், நல்லாதான் நல் வாழ்க்கை தான் வாழுவோம், நேர்மையாளர்களாக இருப்போம், நீதிமான்களாக இருப்போம். ஆனா ஒரு துன்மார்க்கன், பாவி, மோசமான வாழ்க்கை வாழ்றவன், திருடுறவன், ஏமாத்துறவன், அவன் வாழ்ந்திருப்பான், அவன் நல்லா இருப்பான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஊருப்பட்ட பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு தான் இருக்கும். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு, நீதிமானா இருக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு தான் ரொம்ப நெருக்கங்கள், பிரச்சனைகள் இருக்கும். அவங்க அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பாருங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பாருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் புல்லை போல தலைப்பானா. எப்படி தலைப்பானா? ஆனா நீதிமான் பனையை போல செழிப்பானா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, புல்லு டக்குன்னு முளைச்சு டக்குன்னு காணா போயிடும். பணம் அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் முளைக்கும். ஆனா முளைச்சு நின்றுச்சுன்னா அது 100 ஆண்டு கடந்து நிற்கும். நீங்கள் நானும் அப்படிதான் பாருங்க, லேட்டா வந்தாலும் நிரந்தரமா இருக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். வசனம் இருக்குது. பாருங்க, எடுத்து வாசிங்க. ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த பிளெஸிங் அப்படின்னு கேட்டா இல்ல, நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான். எடுத்து வாசிங்களேன். லேவியராகமம் 25. லேவியராகமம் 25:55 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். இஸ்ரவேல் புத்திரர்னா யாரு சொல்லுங்க? நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலி நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகி நீங்களும் நானும் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம தான் இஸ்ரவேலர்கள். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இஸ்ரவேலனாக இருக்கிறேன். அப்படி விசுவாசிக்கணும். பாருங்க, அப்ப இஸ்ரவேலர்கள்லாம் யாரு சொல்லுங்க? நம்ம தான் சொல்லுங்க. இப்ப சப்ஜெக்ட் படி என்னது? ஊழியக்காரவங்க. சொல்லுங்க, இஸ்ரவேலர்கள்னா ஊழியக்காரவங்க. அப்ப நீங்க யாரு பாஸ்டர்? நான் மேய்ப்பன் பாஸ்டர், ஆசாரியர். பழைய ஏற்பாட்டின்படி ஆசாரி, புதிய ஏற்பாட்டின்படி நான் மேய்ப்பன். ஆனா நம்ம எல்லாருமே டோட்டலா யாரு சொல்லுங்க? ஊழியக்காரர்கள். எடுத்து வாசிங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். ஊழியக்காரர்கள் யார் சொல்லுங்க? நீங்க புசிப்பீங்க, சாப்பிடுவீங்க. நீங்களோ பசியா இருப்பீர்கள். நீங்களோ பொல்லாதவர்கள், அக்கிரமக்காரர்கள், தீங்கு செய்கிறவர்கள், மோசமானவர்கள், அவங்க என்ன செய்வாங்க? புசியாமல் இருப்பீர்கள், பசியா இருப்பீங்க. இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள். குடிப்பாங்க. நீங்களோ தாகமா இருப்பீர்கள். தாகமா இருப்பீங்க. இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள். நீங்களோ வெட்கப்படுவீர்கள். வாசிங்க. இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இப்படி வித்தியாசப்படுத்தி விசேஷப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார் என்பதற்கான நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு காமிச்சேன். இது இன்ட்ரோடக்ஷன் தான், என்ன செய்திக்குள்ளே நான் போகல. செய்தி இனிமே தான் ஆரம்பிக்க போறேன். சரி,
ஃபர்ஸ்ட் எந்தெந்த ரீதியில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்றத அப்படி சுருக்கமாவே சொல்லி முடிச்சிடுறேன். வாதை அணுகாமல் பொல்லாப்பு நமக்கு நேரிடாமல் காப்பதிலே கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்றேன், வாதை அணுகாமல் பொல்லாப்பு நம்மளுக்கு நேரிடாமல் காப்பதிலே கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 91:10 சொல்கிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சரிங்களா? இப்ப எடுத்து வாசிங்களேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22-23. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். வாசற்படியே விலகி கடந்து போவார். 28 வாசிங்க. 28-29. இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். ஒரு தலைப்பிள்ளை கூட மிஞ்சல. எல்லா தலைப்பிள்ளையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. மிருகம் கூட தப்பிக்கல. முதற் பேரு எல்லாமே அழிக்கப்படுகின்றது. வாசிங்க 30. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. சாவில்லாத ஒரு வீடும் கூட எகிப்தில இல்லை. எல்லார் வீட்டிலையும் டெத்து. ஆனா இஸ்ரவேல் மக்கள் இருக்கக்கூடிய அதே எகிப்தில கோசேன் பகுதியில ஒரு அழுகுரலும் கிடையாது, ஒரு கூக்குரலும் கிடையாது, ஒரு டெத்தும் கிடையாது, ஒரு மரணமும் கிடையாது. அமைதி நிலவுகின்றது. ஏன் தெரியுமா? அவர்களுக்காக ஒரு பஸ்கா பலியிடப்பட்டது. ஒரு பஸ்கா, ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை மேற்சட்டத்திலையும் வலப்புறமும் இடப்புறமும் பூசி ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டான அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் கர்த்தர். அப்ப சங்காரதூதன் கடந்து போகும் பொழுது ரத்தத்தை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ண மாட்டான்? போக மாட்டான். அழிவு வராது. ரத்தம் பூசப்படாத எகிப்தியர்களுடைய எல்லா வீடுகளிலுமே சங்காரம், அழிவு, டெத்து இருந்துச்சு. ஆனா ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டிலே ஒரு சங்காரம் கூட இல்லவே இல்லை. வித்தியாசப்படுத்தினார். இன்னைக்கு பஸ்கானா என்ன சொல்லுங்க? நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் பஸ்கா. நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து தான் பஸ்கா. இப்ப அந்த பஸ்காவை நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய பந்தியிலே நினைவு கூறி நம்ம என்ன பண்றோம்? கம்யூனியன் எடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தி, ராபோஜனம், திருவிருந்து ஆராதனை நம்ம பங்கு கொள்றோம். அப்பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதே போலதான் அவங்க எப்படி அந்த பஸ்காவை புசித்து சாப்பிட்டாங்களோ அதே போல நீங்கள் என்ன பண்ணி திருவிருந்துல கர்த்தருடைய பந்தியில புசித்து சாப்பிடுறீங்க. அப்பொழுது நான் சொல்றேன், அப்பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு ஒரு புது பலனும் உற்சாகமும், அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் உண்டாகிறது. ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் உண்டாகுது. ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பு உண்டாகுது. ஏன் உண்டாகல அப்படின்னா, எடுத்தும் ஏன் உண்டாகல அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, அந்த பஸ்காவை புசிக்கும் போது என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் கரெக்ட், எல்லாமே கரெக்டா இருக்குது. ஆனா நீ வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது? வெளியில போக கூடாது. உள்ளே தான் இருக்கணும். வீட்டை விட்டு வெளில போக கூடாது அப்படின்றாரு. இன்னைக்கு கர்த்தர் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு நம்மளுக்குன்னா, அபாத்திரமா என்ன பண்ணக்கூடாது? அபாத்திரமாய் போஜனம் பண்ணக்கூடாது. அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியை எடுக்கக்கூடாது. பரிசுத்தமா எடுக்கணும். அதுதான் நம்ம சுத்திகரிப்பு கூடலாம் வச்சிருக்கிறோம். அப்ப சுத்திகரித்த நிலையிலே, ஒரு பரிசுத்தமான நிலையிலே கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த விதமான வாதையும் எந்த விதமான பொல்லாப்பும் நமக்கு நேரிடாது. அப்ப வாதை அணுகாமல் பொல்லாப்பு நம்மளுக்கு நேரிடாமல் நம்மை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பந்தியிலே பாத்திரவான்களாய் நாம் பங்கு கொள்ளும் பொழுது, மறுபடியும் சொல்றேன், அழுத்தி சொல்றேன், பாத்திரவான்களாய் பங்கு கொள்ளும் பொழுது நம்மளுக்கு அப்படி ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை கொடுத்து நம்மளை வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அடுத்து, பஞ்ச நேரத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வித்தியாசப்படுத்துவார். பஞ்ச நேரத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வித்தியாசப்படுத்துவார். ஈசாக்கு ஆசீர்வதிச்சார் பாருங்க. ஈசாக்கு கேரார் அப்படின்ற ஒரு ஊர்ல, ஒரு பகுதியில அவன் இருக்கிறான். சரிங்களா? அப்ப அந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்தின் காரணமாக அந்த
தேசத்தின் குடிகள் எல்லாம் வேற தேசத்திற்கு பஞ்சம் பிழைக்கிறதுக்காண்டி கடந்து போறாங்க, எகிப்துக்கு கடந்து போறாங்க. ஏன்னா இங்க பஞ்சம், மழை கிடையாது, வறட்சி, தண்ணி கிடையாது, விதை விதைச்சா முளைக்க மாட்டேங்குது, எல்லாமே விதை நெல்லை கூட சாப்பிடுற மாதிரி, இந்த விதைக்கு வச்சிருக்கிற அந்த கோதுமையுடைய தானியத்தை கூட சாப்பிடுற மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை, கால்நடைகள் எல்லாம் அடிச்சு சாப்பிடுற மாதிரி நிலைமை. அதை வச்சுதான் அவங்க விவசாயம் பண்றதோ மற்ற காரியத்துக்கோ அதெல்லாம் அவங்களுடைய ஆதாரங்கள், அதெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதுனால தேசத்தை விட்டு பஞ்சம் பிழைக்கிறதுக்காண்டி வேற தேசத்துக்கு எல்லாரும் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் போகட்டும், நீ போகாத, நீ போகாத, இங்க ஆண்டவர் இங்க பஞ்சம் இருக்குது ஆண்டவரே, நானே இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், பிழைக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறேன், இங்க பஞ்சமாகி போச்சு, இப்ப நான் அங்க போகணும். இந்த சொந்த ஊருக்காரங்களே வேற ஊருக்கு கிளம்பி போறாங்களே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு. அந்த உள்ளூர் மக்களே, அவங்களே அந்த குடிமக்களே இந்த தேசத்துல வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வேற தேசத்துக்கு போறாங்களே, நான் எப்படி போகாம இருப்பேன், போகணும் அப்படின்னு சொல்லி கதை சொல்ல, இல்ல நீங்க இரு, நான் உன்னை இங்கே வச்சு ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. பாருங்க அதே போல கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், பஞ்சத்திலையும் அவனை திருப்தியாக்கி ஆசீர்வதிச்சார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? பஞ்ச தேசத்தில். மத்தவங்க விதை விதைச்சு முளைக்கல, அதனால அவங்க இந்த தேசத்துல இன்னைக்கு இருக்க முடியாது, ஏன்னா மழை இல்ல, சரியான இது இல்ல, அதனால நம்ம வேற தேசத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போற சமயத்துல கர்த்தர் அவனை இந்த தேசத்துல இருக்க சொல்றாரு. வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாயிருக்கும்படி செய்வேன் அப்படின்றத வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார். பாருங்க, விதை விதைக்கிறான், பஞ்ச தேசத்துல விதை விதைக்கிறான். வாசிங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, 100 மடங்கு, 100%, 100 மடங்கு விளைச்சல். ஏன் அப்படின்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். பாருங்க, பஞ்சமோ பற்றாக்குறையோ நெருக்கமோ இடுக்கமோ தர்த்திரமோ எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருந்துச்சுன்னா அந்த நிலையில இருந்து நீங்க அதோட பெரிய நிலைமைக்கு, ஒரு செழிப்பான நிலைமைக்கு போயிருவீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம். இந்த விதையில எது ஸ்பெஷலா? இல்ல, அவன் ஸ்பெஷல். ஏன்னா கர்த்தர் அவனை வித்தியாசப்படுத்தி இருக்கிறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற அதே மெட்டீரியல் மற்றவங்ககிட்ட இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிற அதே ரிசோர்ஸ் மற்றவங்ககிட்ட இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறதுனால மற்றவங்களை விட நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு 1 மடங்கோ 2 மடங்கோ 5 மடங்கோ 10 மடங்கோ 30 மடங்கோ கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுப்பேன், நட்டப்பட்டு போக விட மாட்டேன், நஷ்டப்பட்டு போக விட மாட்டேன், 100 மடங்கு பலனை நான் நிச்சயமாகவே கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். உன்னை வித்தியாசப்படுத்தி விசேஷமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் உரைக்கின்றார். பாருங்க, அப்ப ஏன் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதே இடத்துல இருந்ததுனால அவனை ஆசீர்வதிச்சார். அவன் மட்டும் எகிப்துக்கு போயிருந்தான்னு வச்சுங்களேன், அங்க போய் விதை விதைச்சானா கண்டிப்பா முளைச்சிருக்காது. அங்க மழை இருக்கலாம், அங்க தண்ணி இருக்கலாம், அங்க எல்லா இயற்கை சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்காது. இங்க எதுவுமே இல்லாட்டினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தனால, இல்லாதவைகளை இருக்கின்றது போல அழைக்கின்ற தேவன், இல்லாதவைகளை உருவாக்கி கொடுக்கின்ற தேவன், ஒன்றுமில்லாதிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுக்கிற தேவன், விளைய செய்கின்ற தேவன், விளைய வைத்து ஆசீர்வதித்தார். அவ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். பாருங்க, எலியா கர்த்தர் பஞ்ச காலத்துல உன்னை நான் போஷிக்கும்படியாக ஒரு இடத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் நினைச்சிருப்பான், சரி கர்த்தர் ஏதோ பெரிய இடத்துக்கு அனுப்ப போறாரு அப்படின்னா, உன்னை போஷிக்கும்படி ஒரு ஆற்றங்கரைக்கு அனுப்ப போறேன், கேரிட் ஆத்தங்கரையில போய் என்ன பண்ணு இரு, உன்னை போஷிக்கும்படி நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன். என்னது, காகங்களுக்கு கட்டளை இடுவீங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இரு, உன்னை போசிப்பேன் அப்படின்னு சொன்னா ரைட்டு. ஒரு பண்ணையார் வீட்டுக்கு போ, ஒரு ஐஸ்வர்யா வீட்டுக்கு போ, ஒரு செல்வந்த வீட்டுல போய் இரு அப்படின்னு சொன்னா ரைட்டு, ஏதாவது சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆத்தங்கரை இருக்க சொல்றீங்க, ஆத்தங்கரை இருக்கவா? சரி, அதனாச்சும் பரவாயில்ல, காக்காவை கொண்டு போசிப்பேன்னு சொல்றீங்க. காக்கா கொடுக்குமா? அது எடுக்க தானே செய்யும். அது எப்படி கொடுக்கும்? பாருங்க, அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு போறான். பார்த்தா காலையும் மாலையும் அப்பவும் இறைச்சியும் அவனுக்கு காக்கா கொண்டு வருது. அப்பவும் இறைச்சியும் கொண்டு வருது. அந்த பஞ்ச நாட்கள் முழுவதும் அவன் திருப்தியா அப்பவும் இறைச்சியும் என்னங்க சொல்லுங்க? பர்கர் சாப்பிடுறாரு. பஞ்ச காலத்துல பர்கர் சாப்பிடுறாரு. பாருங்க, அவன் மட்டும் கேரியத்துக்கு போகாம கில்காலுக்கு போயிருந்தான்னு வச்சுங்களேன், கண்டிப்பா பட்னியாவே கிடந்திருப்பான். காக்கா வந்திருக்காது. சொன்ன இடத்துக்கு கீழ்ப்படிச்சு போறான். கீழ்ப்படிறதுனால பஞ்சத்திலையும் அவன் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா
செழிப்பாக வைக்கிறார். அடுத்து சாரிபாத்துக்கு போன்றார். அடுத்து முடிஞ்சுப்பா, இந்த சீசன் முடிஞ்சு, நீ அடுத்து சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படியாக ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன். விதவைக்கு கட்டளையிடுவேன். விதவையை நம்ம தான் போய் பராமரிக்கணும். விதவையை எனக்கு பராமரிக்க போறாளா, எனக்கு சாப்பாடு செஞ்சு போட போறாளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஐஸ்வர்யமாட்டி செல்வ சீமாட்டியா இருப்பா போல போலான்னு பார்த்தா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா விறகு புரைக்கிட்டு இருக்கிறா. எதுக்குமா விறகு புரைக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, சாப்பிட்டுட்டு சாக போறையா, சாக போற உன்னிட்டே ஆண்டவர் அனுப்பி இருக்கிற, நீயா என்ன பராமரிக்க போற? எப்படி இருக்கு பாருங்க. ஆனாலும் அவன் கீழ்படியறான். சொல்றான், முதல்ல ஒரு அடைய சுட்டு என்னட்ட கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முதற் பலனை ஊழியக்காரன் என்ன பண்றான், வாங்குறான். அந்த முதற் பலனை வாங்கின உடனே ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் நடக்குது. அவங்க அந்த மாவு தீரவே இல்லை. இந்த பஞ்ச நாட்கள் முழுவதும் திருப்தியா என்ன பண்றாங்க, அவங்க குடும்பம் முழுவதும் சாப்பிடுறாங்க. பாருங்க, உலக ராஜ்யத்துல கொடுத்தா குறையும், தேவ ராஜ்யத்துல கொடுத்தா நிறையும். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் கொடுத்தா குறையும், அவனுக்கு இல்லாம போயிடும். அப்படிதான் நிலைமை உலக ராஜ்யத்துல. ஆனா இயேசு கையில கொடுக்குறான், இப்ப நிறையுது 12 கூடையா, 12 கூடையா நிறையுது. பாருங்க, என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கர்த்தர் வித்தியாசப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நெருக்கடியான நிலைமையில, பொருளாதார பற்றாக்குறையான நிலைமையில, வறுமையில, தரித்திரியத்துல கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அதிலிருந்து எடுத்து உங்களை விசேஷமாக வித்தியாசப்படுத்தி இந்த மாசத்திலே ஆசீர்வதிக்க போகின்றார். ஒரு செழிப்பை நீங்கள் காண போகின்றீர்கள். கீழ்ப்படியணும். பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்படுறான், ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. இயேசு சொல்றாரு வலையை போடு அப்படின்னோடனே அப்படியே கீழ்ப்படிறான். எதிர்த்து பேசவே இல்லை, அப்படியே கீழ்ப்படிறான். இயேசு பெத்தானியாவுக்கு வர்றாரு, லாசர் மரிச்சு விட்டான். கிட்டத்தட்ட 4 நாள் ஆகி போச்சு. ஆனா உயிரோட எழுப்ப போறேன், கல்லறையோட கல்லை புரட்டுங்க அப்படின்றாரு. எல்லாரும் சொல்றாங்க நாருமே அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாங்க, கல்லறையோட கல்லை யூதர்கள்லாம் சேர்ந்து புரட்டி போடுறாங்க. கர்த்தர் உயிரோடு எழுப்புறாரு. அன்னைக்கு மட்டும் கல்லை மட்டும் புரட்டி போடாம இருந்தாங்க, பிரச்சனை அப்படி இருந்தாங்கன்னா லாசர் உயிரோடு வந்திருக்க மாட்டான். பாருங்க, ஒரு சில நேரத்துல ஒரு சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் தயாராக இருக்கின்றார். நீங்க கீழ்ப்படியாம அப்படி ஸ்டபனா இருக்கிறதுனாலதான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. புரட்டி போடுறத புரட்டி போடுங்க. வலைய போட சொன்னா வலைய போடுங்க. பணிய சொன்னா பணிஞ்சு இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கீழ்ப்படியாமையினாலதான் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியாம போயிடுறோம். அடுத்து 3வது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகின்ற, இந்த மாதத்துல கொடுக்க போகின்ற ஆசீர்வாதம் என்னன்னா, இழந்ததை எல்லாம் திரும்பி பெற செய்து உங்களை விசேஷித்தப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீங்க என்னென்ன நான் சொல்றேன், கவனிங்க. இந்த கடந்த 3 மாசத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் இழந்தீங்களோ, இந்த 4வது மாசத்துல கர்த்தர் நிச்சயமாகவே அதை நீங்கள் திருப்பி பெறும்படியாக உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து திரும்பி பெற வச்சு உங்களை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்க கடந்த கால வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை இழந்திருக்கலாம், அதையும் நிச்சயமாகவே பெற செய்வார். இழந்ததை எல்லாம் நீங்கள் மீட்டுக் கொள்ளும்படியாக பெரும்படியாக செய்து உங்களை விசேஷ விதமாக வித்தியாசப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதாவது இயேசுவுக்காக, தேவனுக்காக எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் 1 மடங்கு 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு திருப்பி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 100 மடங்கு திருப்பி தருவாராம். பாருங்க, என்னென்ன 100 தனையான வீடுகளையும், வீட்டு இழந்தீங்கன்னா 100 மடங்கு நான் வீடு கொடுப்பேன்றார். சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் எல்லாத்தையுமே இயேசுக்காக என்னென்ன இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிச்சயமா திருப்பி கொடுப்பார். நான் சொல்றேன், நிச்சயமா திருப்பி கொடுப்பார். அது மாத்திரம் கிடையாது, மறுமையிலே நித்திய இம்மையிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும், மறுமையில்னா மோட்ச வாழ்வு, நித்திய ஜீவனையும் இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கும். அமலேக்கியர் சிக்லாக் பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற பொருட்களையும் பெண்களையும் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு போயிட்டாங்க.
அப்ப தாவீதும் அவனுடைய ஆட்களும் வேற இடத்துல போய் போர் செஞ்சுட்டு தன்னுடைய பட்டணத்துக்கு வர்றாங்க. சிக்லாக் வந்து பார்க்கும்போது பட்டணமே வெறுமையா இருக்குது. நம்ம வேற இடத்துல போய் சண்டை போட்டுட்டு வந்து ஜெயிச்சுட்டு ஜெயத்தோடு இங்கே வந்து பார்த்தா பட்டணத்துல யாருமே இல்லை. சொல்லப்போனா அந்த போர் வீரர்கள், படை வீரர்கள், இன்க்ளூடிங் தாவீதுடைய மனைவிமார்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. ஒரு பெண்களும் இல்லை, ஆடு மாடு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? எல்லாத்தையுமே இழந்துட்டான். இப்ப இழக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. இப்ப அவன் அப்படி தனியா நிக்கிறான். எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இப்ப எல்லாருக்கும் போலதான் இவனுக்கு இழப்பு. ஆனா சுற்றி இருக்கிறவங்க அப்படியே விரோதமா, தாவீதுக்கு விரோதமா திரும்புறாங்க. இவனா அமலேக்கியர்களை வர வச்சு படையெடுக்க வச்சு எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு போங்கடான்னு சொன்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாதிக்கப்பட்டது இவன் தான். உடனே எல்லாரும் சேர்ந்து தாவீதுக்கு விரோதமா முறுமுறுது. தாவீதை கல்லால் எரிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. பாருங்க, தாவீதுக்கு எவ்வளவு மனவேதனையா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே எல்லாமே இழந்து போயிருக்கிறான். அப்ப ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்ல. இவன் தான் ஆறுதல் சொல்லணும். இவன் ஆறுதல் சொல்லணும் திரும்பினா அவன் கல் எடுத்து நிக்கிறான் ரெடியா. எப்படி இருக்கு பாருங்க. யாராச்சும் ஒரு ஆளுக்கு நீங்க வந்து ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி கல் எடுத்து நிக்கிறான். பாவி, நானும் உன்ன போலதான்டா எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றானா, தன்னை தானே திடப்படுத்திக் கொள்கிறான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி யாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்ல இல்ல. நான் சொல்றேன், இந்த மாலை வேளை நான் சொல்றேன், உங்களுக்கு யாருமே ஆறுதல் சொல்லாவிட்டாலும், ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லாவிட்டாலும், தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றவராக இருக்கின்றார். உங்கள் கண்ணீரை துடைக்கின்றவராக இருக்கின்றார். அவர் உங்களை தேற்றுகின்றவராக இருக்கின்றார். ஒரு தாய் தேற்றுகிறது போல அவர் உங்களை தேற்றுவார். ஒரு தந்தை தோளிலே சுமப்பது போல உங்களை அவர் சுமப்பார். ஒரு சிநேகிதன் சிநேகிப்பது போல எக்காலத்திலும் உங்களை சிநேகிக்கிறவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்க, எந்த மனுஷனுமே எப்பயுமே உங்களை சிநேகிக்க மாட்டான். எப்பயுமே ஒரு ஆள் அன்பா இருந்திருக்காங்க சொல்லுங்க. கொண்டாடி கூட இருக்க மாட்டான், புருஷன் கூட இருக்க மாட்டான், அம்மா அப்பா கூட இருக்க மாட்டாங்க. இயேசு ஒருத்தர் மாத்திரம் தான் எப்பயுமே இருப்பார். எப்பயுமே நேசிக்கிற அவர் ஒருத்தர் தான். எப்பயுமே நேசிக்கிற ஒரே நேசகுமாரன் அவர் தான். நேசகுமாரன், என் நேசர், எப்பயுமே நேசிக்கிறவர். நான் வாழ்ந்திருந்தாலும் என்ன நேசிப்பார், நான் தாழ்ந்திருந்தாலும் என்ன நேசிப்பார், நான் பரிசுத்தத்துல பர்ஃபெக்டா இருந்தாலும் என்ன நேசிப்பார், நான் பாதாளத்துல பாவியா கிடந்தாலும் என்ன நேசிப்பார். எந்த நேரம் நேசிக்கிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். பாருங்க, எல்லாருமே அவனை கல்லால் அடிச்சு நிற்கும் போது பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வ, சகலத்தையும் நீ என்னென்ன இழந்தையோ எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வ. கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரே, தாவீது கேட்கிறான் கர்த்தர், ஆண்டவரே என்ன செய்யலாம், தண்டை தொடர்ந்து அவங்களை பிடிக்கலாமா, நீ போ, நீ எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வாய். வசனம் சொல்லுது, போனா படையோடு மறுபடியும் போய் இழந்த எல்லாவற்றையும் கொஞ்சம் குறையாமல் எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். எத்தனை விசுவாசி கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட அற்புதம் செய்வார். நீங்க விட்டதெல்லாம் பிடிக்க போறீங்க, நீங்க விட்டதெல்லாம் நிச்சயமா பிடிப்பீங்க. இந்த வார்த்தையை விசுவாசமா நம்புங்க. நான் சொல்றேன், போன 3 மாசத்துல விட்டதை மட்டும் சொல்லல, போன வருஷத்துல விட்டதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை கோட்டை விட்டுருப்பீங்க, நிறைய வாய்ப்புகள் நழுவு விட்டுருப்பீங்க, நிறைய சந்தர்ப்பங்களை தவற விட்டுருப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்க வந்து கை விட்டுருப்பீங்க, இல்ல அல்லது உங்களுக்கு வர வேண்டியது வேற யாருக்காச்சும் போயிருக்கும், வராம போயிருக்கு, மிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த இழந்ததை எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கு பார்த்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். சகலத்தையும் திருப்பி தருகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, சகலத்தையும் திருப்பி கொண்டு பாருங்க. யோபோட வாழ்க்கையில, அவன் வாழ்க்கையில இழக்கிறது ஒண்ணுமே இல்லை. உடம்புல இருக்கிறது உசுறு மட்டும்தான் இருக்கு. மற்றபடி எல்லாம் பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க. உடம்பு ஃபுல்லும், சரீரம் ஃபுல்லும் வியாதி, சொத்து பத்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லாமே போச்சு. அவன் உடம்புல உருப்படியா இருக்குது உசுறு மட்டும்தான். பொண்டாட்டி இருக்கிறா, ஏன்னா 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கனால இருந்தாகணும். அது பொண்டாட்டி நல்ல விஷயத்த சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாளா, இல்ல அப்படிப்பட்டவளா, இல்ல சரி கவலைப்படாத பாத்துக்கலாம் மறுபடியும் வந்துடலாம் அப்படிலாம் சொல்லல, செத்து போடான்னு சொல்றா. தேவனை தூசித்து ஜீவனை விட்டு. ஒரு சில நேரத்தில் இப்படிதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க. நம்மளே உடஞ்சி இப்படி நொடிஞ்சு போய் உட்காந்துருப்போம். அப்ப நம்பிக்கை அளிக்கிற விதமா யாருமே பேச மாட்டாங்க. உங்களை இன்னும் போட்டு அமுக்குற விதமா தான் பேசுவாங்க. வாழ்வழிக்கிற வார்த்தைகளை பேசவே மாட்டாங்க. உங்களை அழிக்கிற வார்த்தைகளை தான் பேசுவாங்க. உங்களை செத்து போன்னு சொல்றத டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லுவாங்க. நீ வாழ்றதுக்கே தகுதி இல்லை, நீ வாழ்றதுக்கே லாய்க்கு இல்லை, நீ இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை, நீ வந்து உதவாக்குற, ஒன்னத்துக்கு உதவாத ஒரு உனக்கு இது இப்படியே பேசி இருக்கிற, அதாவது வெந்த புண்ணுல வேலை பார்த்துற மாதிரி சொல்லுவாங்க, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் ஆளு. ஒய்ஃபும் அப்படிதான் இருக்கிறா. ஒரு சிலர் மூஞ்ச பார்த்தா அப்படிதான் பாச இருக்கிறாரு. அப்படிதான் இருக்குது. சப்போர்ட்டா யாருமே இல்லை. பாருங்க, அந்த நிலைமையில கூட அவன் தேவனை தூசிக்கவே இல்லை. அவன் ஏன் இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டான் அப்படின்னா, தேவனை தூசிக்கவே இல்லை. தேவனை தூசித்து ஜீவனை நம்மள என்ன பண்ணிடுவோம், ஒரு கல்லு காலில் விழுந்தா கூட அறிவு இருக்க ஆண்டவர் கேட்டு
நீ அறிவு இல்லாம கல்ல தூக்கி காலில் போட்டுக்கிட்டு அறிவு இருக்கான்னு அங்க கேட்கிற பாருங்க. அவன் அந்த நிலைமை கூட என்ன பண்ணல, தேவனை தூசிக்க உத்தமத்திலே நிலைத்து நின்றான். பாருங்க, அவன் இழந்தது 1 மடங்கு, கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது 2 மடங்கு. அவன் இழந்தது 1 தலைமுறை, கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது 4 தலைமுறை. 4 தலைமுறைகளை அவன் காணும்படியாக கர்த்தர் அவனுக்கு நீடி ஆயுளை, சரீரத்தை நல்ல பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இழந்ததை எல்லாம் திருப்பி தருகின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை இன்னும் அதிக பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இருக்கின்றார் பாருங்க. அது மட்டும் கிடையாது. வசனம் சொல்லுது, அடுத்து எந்த காரியத்துல கர்த்தர் நம்மளை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுத்து உங்களை வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிப்பார். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். ஒரு சில நேரத்தில் நம்ம நல்ல பெயரை இழந்திருக்கலாம், நல்ல மதிப்பை இழந்திருக்கலாம், நல்ல ஒரு நிலையை இழந்திருக்கலாம். பாருங்க, நல்ல பேருன்றது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, என்னதான் இருந்தாலும் பேர் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும், என்னதான் பெரிய லெவலில் இருந்தாலும் பேரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தலை காட்ட முடியாது. அது ஒரு பெரிய அவமானம் தெரியுமா? அது பெரிய அவமானம். நீங்கள் உண்மையிலேயே நல்ல கேரக்டராக இருக்கலாம், ஆனால் உங்களை குறித்து உங்கள் பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை 4 பேர் பொல்லாப்பா சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய பார்வையே மாறிடும். பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க, பார்க்குற பார்வையே மாறிடும். எதிர்மறையான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க, பேச்சு எதிர்மறையாக இருக்கும், செயல்பாடு எதிர்மறையாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அவமானமும் வெட்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். அப்போ அந்த வெக்கன்றது ஒரு ரொம்ப மோசமான ஒரு காரியம். மனுஷன் அதுக்கு வெக்கம் தாங்க முடியாமல் ஒரு சில பேர் செத்துக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? காலேஜில் ரேக்கிங் பண்ணாங்க, பசங்க செத்துடுறாங்க, சூசைட் பண்ணி செத்துடுறாங்க. ஒரு சில அவமானங்கள் தாங்க முடியாமல் ஒரு சில பேரண்ட்ஸ் ஆகுறாங்க, ஒரு சில பிள்ளைங்க சாகுறாங்க, எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிடும். எதனால? வெக்கம். நாடுதான் பேசிடுவாங்க, அவமானங்கள். வெக்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனை வாழ வைக்க மாட்டேங்குது, அழிக்கிற அளவு கொண்டு போயிடும் வெக்கம். பாருங்க, ஒரு சில இடத்துல நம்ம தலை குடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல மறுபடியும் தலை நிமிடுறதுக்கு முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நம்ம மறுபடியும் வாய்ப்புகள் அது ரேராக தான் நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, ரேரா நடக்காது, ஈஸியாக நடக்க வைப்பேன்னு சொல்றாரு. வெக்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கீர்த்தி புகழ்ச்சியாக வைப்பார். என்ன அர்த்தம்னா, எந்தெந்த இடத்துல நீங்க வெக்கத்தை அனுபவிச்சீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்க அவமானம் சந்திச்சீங்களோ, அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உங்களுக்கு கீர்த்தி புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன். ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இழப்பீடு, காம்பன்சேஷன். ஆமா, காம்பன்சேஷன் சொல்லுவாங்க, இழப்பீடு சொல்லுவாங்க. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், டிவைன் ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக சொல்லுவாங்க. அதான் வசனம் சொல்லுது, ஏசாயால அருமையா வரும். சீயோனிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. சாம்பலை நீ அனுபவிச்சுட்ட, சாம்பல்ல உட்காந்துட்ட, கதறிட்ட. இப்போ நம்ம சிங்காரத்தில் உட்கார வைக்க போறேன். சிங்காரத்தில் உட்கார வைக்க போறேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். துயரம் அடைஞ்சிட்ட, துயரத்துக்கு பதிலாக உனக்கு என்ன பண்ண போறேன்? ஆனந்தத்தை கொடுக்க போறேன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய ஒடுங்கினா என்ன தெரியுமா? ஒடுங்கி போய் உட்காந்துருப்பாங்க, உடஞ்சி போய் உட்காந்துருப்பாங்க. அவங்களால வாய்ப்பு சோதனை கூட பண்ண முடியாது, கை தட்ட முடியாது, உட்காந்துருப்பாங்க. ஆனா துதி நாடிய கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் பிரச்சனை தீர்க்க போறாங்க அர்த்தம், உன் பிரச்சனை மாற போகுதுன்னு அர்த்தம். துதி நாடிய கொடுக்க போறாங்க அப்படின்னா இந்த துதிக்க வைக்க போறாங்க அர்த்தம். புலம்புகிறவன் வாயை துதிக்கிற வாயாக மாற்ற போற ரீப்ளேஸ்மெண்ட் துதி நாடையே கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது. பாருங்க, ஏசாயா 55:13 சொல்லுது, முச்செடிக்கு பதிலாக தேவதாரி விருட்சம் முளைக்கும், காந்தூரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும். பாருங்க, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். பாருங்க, அது மட்டும் கிடையாது, மற்றவர்களை விட உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் அதிகமாக கொடுத்து உங்களை விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மற்றவர்களை விட. எடுத்து வாசிங்களேன், தானியல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். தானியல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க.
தானியேல் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு சமர்த்தம். எத்தனை மடங்கு? 10 மடங்கு. அந்த ராஜ்யத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஞானவான்கள் இருக்கிறாங்க, ஜோசியர் இருக்கிறாங்க, சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, பெரிய வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அவர்களை விட இவனை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி ஆசிரியர். இப்ப நான் 10 மடங்கு தேவனால மட்டும்தான் கொடுக்க முடியும், மனசால கொடுக்க முடியாது. எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சாலும் அந்த அளவுக்கு வராது. எவ்வளவு பெரிய ஸ்காலரா நீங்க இருந்தாலும் வராது. கர்த்தர் கொடுக்கின்ற ஞானம் இது. 10 மடங்கு, 10 மடங்கு. எத்தனை எதிர்பார்க்குறீங்க? எனக்கு 10 மடங்கு ஞானம் பாருங்க. ஞானம் வந்துச்சுன்னா நீங்க அப்படியே டாப்ல போயிருவீங்க. ஞானம் எல்லாரும் நடந்தா மட்டும். ஞானம் ரொம்ப முக்கியம். எண்ணத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி. ஞானம் ரொம்ப முக்கியம். இந்த ஞானத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். யோசேப்புக்கு கொடுத்தார், நெகேமியாவுக்கு கொடுத்தார், தானியேலுக்கு கொடுத்தார். அவங்களாம் ராஜ உத்தியோகத்துல இருந்தார். பாருங்க, தானியேலுக்கு ஏன் 10 மடங்கு ஞானத்தை அவர் கொடுத்தாரு அப்படின்னா, அந்த முதல் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ராஜாவின் போஜன பதார்த்தங்களினால் தன்னை அவன் தீட்டுப்படுத்தி கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானித்துக் கொண்டான் அப்படின்றது. அப்ப இந்த உலகம் நம்மளை கரைப்படுத்துகின்றதாக தீட்டுப்படுத்துகின்ற காரியங்கள் உலகத்துல நடந்திருக்கு. அதுல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இது எனக்கு தகுதி இல்லாதது, இது என்னுடைய பேரை கெடுக்கும், இது என்னுடைய நிலைமைக்கு தகுதி இல்லை, இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க விலகி இருக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை கொடுக்கின்றார். தீமை செய்வதை விலகி இருக்கு, பாவத்துக்கு விலகி இருக்கு, அசுத்தத்துக்கு விலகி இருக்கு, மோசமான காரியங்களுக்கு விலகி இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு 10 மடங்கு ஞானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் கிடையாது, கடைசியாக நான் சொல்றேன், அழிந்து போகின்ற மனிதர்கள் மத்தியில் நம்மை அழியாமல் காத்து கர்த்தர் வித்தியாசப்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறார். அழிந்து போகின்ற மனிதர்கள் மத்தியிலே நம்மை அவர் அழியாமல் காத்து வித்தியாசப்படுத்துகின்ற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் விதமாக சொல்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை குறித்து சொல்கிறது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்க மறுபடியும் எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கின்ற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான். பாருங்க, மரித்து மண்ணோடு மண்ணாக போகின்ற ஜனங்களுக்குள்ளே ஒரு கூட்ட ஜனம் மரித்தாலும் பிழைக்கும். அந்த நிலை கூட்டம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராக வரும்பொழுது அப்படியே உயிரோடு எழுந்துள்ளார். அது மட்டும் கிடையாது, மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே ஒரு கூட்ட ஜனம் அவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட போகின்ற ஒரு சந்ததி. எந்த சந்ததி? நம்ம வாழுகின்ற இந்த சந்ததி. இந்த சந்ததி பாருங்க, விசேஷப்படுத்து பாருங்க. வசனம் சொல்லுது, கணம் பொருந்திய மனிதனாக இருந்தாலும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். ரொம்ப கணம் பொருந்தியவங்க, பிடிச்சாருங்க. எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, எல்லா அதிகாரம் இருக்குது, எல்லா ஆளுகை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவன் அறிவு இல்லை, தேவனை அறிகின்ற அறிவு இல்லை அப்படின்னா அவன் அழிந்து போகின்ற மிருகத்திற்கு ஒப்பா. மிருகத்திற்கும் அவனுடைய மிருகத்தோட மரணத்துக்கும் அவனுடைய மரணத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரு நாய் எப்படி சாகுதோ, ஒரு பூனை எப்படி சாகுதோ, ஒரு எலி எப்படி சாகுதோ, அதே போல அவனுடைய சாவு கருதப்படுகிறது. அதனாலதான் அறிவில்லாமல் இருப்பது நல்லது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார். கதை என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம். என்ன அறிவு? நான் தான் தேவன் என்பதை குறித்த அறிவு இல்லை. இயேசுதான் தேவன் என்பதை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. பாருங்க, வித்தியாசத்தை ஏற்படுத்துறார். ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், லாசரும் மரிக்கிறான். வித்தியாசம். ஐஸ்வர்யான் பாதத்தில் இருக்கிறான், லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறான். ஏன்? வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கின்றார். பாருங்க, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாசத்துல கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை விசேஷப்படுத்தி, உங்களை வித்தியாசப்படுத்தி நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாயிருக்கும்படி நான் செய்வேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. பூமி முழுவதும் இருள் சூழ்ந்து கொண்டாலும்
கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் நிச்சயமாகவே காணப்படும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீ பஞ்ச காலத்திலும் திருப்தியாக இருப்பாய். கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை திருப்தியாக்குவார். நிச்சயமாகவே தேவனை சேவிக்கிறவர்களுக்கும் தேவனை சேவிக்காதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவர்களுக்கும் வராமல் இருக்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்டவர்களுக்கும் கேட்காமல் இருக்கிறவர்களுக்கும் ஒரு நிச்சயமான ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயமாகவே உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் சொல்றேன், ஒரு வித்தியாசத்தை இந்த மாசத்துல கர்த்தர்களுடைய வாழ்க்கையில காண்பிக்க போகின்றார். நிச்சயமா பார்ப்பீங்க. கடந்த காலத்துல பார்த்த எந்த தீமையும் இந்த மாதத்துல இருக்க போறது கிடையாது. இந்த மாதத்துல நீங்க பார்க்க போற நன்மைகள் இதுக்கு முன்னாடி எந்த மாசம் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயமாக ஏற்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ்.